தெரியுமா? மை மக்களேன்னு நீங்க இதையும் போடணும், இதையும் போட்டு இதையும் எங்கட தெரியுமா இந்த கொமெண்ட்ஸ் பண்ற கூட்டம் இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. நாங்களும் எவ்வளோ காலம் வீடியோ போட்டு கொண்டு வரோம். இப்போ எங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் மாஷாலான்னு கூடி ஆகிட்டாங்க. இதில் இவனை பற்றி தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் இந்த மண்டபஜிலி மர்சி மூதேவி இவன்ட ஃபுல் ஹிஸ்ட்ரியையும் நாங்கள் உங்களுக்கு டாப் டு பாட்டம் வழங்க போகிறோம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். மை மக்களே, கொழும்பு 12 பீசா மகாமில் 1981 பஜிலி நானக்கும் ரோஹிசதாத்துக்கும் பிறந்தவன் தான் இவன். இதுதான் மூத்த மாடு. இவனுக்கு 2 பிரதர்ஸ் ஈக்கிறாங்க. ஒண்டி ஃபார்ம், இன்னொன்று அசாம் சொல்லி. ஒரு தங்கச்சியும் ஈக்கிறான். இவன் அமீடியா அல் உசைனியாவில் தான் படித்தான். A6 3 தடவை ஃபெயில். உங்களோட வீட்டு நம்பர் 60. ஆனால் இது அவங்களோட சொந்த வீடு இல்லை, அது பள்ளியிட காணித்தான். அப்போ ஒழுங்காக படிச்சியும் இல்லை, ஒழுங்காக ஓதியும் இல்லை. களவெடுக்கிறதுல தான் இவன் சின்ன வயசுலேருந்து எக்ஸ்பர்ட். அது இவன் ஜெனட்டிக்லேயே கலந்துருக்கு. சொல்லாம போத்துற, இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்களா? அதை எப்படின்னு சொன்னால், எங்களோட உமா சஞ்சவிப்பாவாம். அதை உமா அந்த பக்கம் திரும்ப நேரம் எடுத்து வாயில் போடுவானாம். பொடிமாரோட விளையாடி கொண்டிருப்பானாம். அவங்களோட விளையாடி கொண்டு இருந்தே அவங்களோட ஜில்போலையே களவெடுப்பானாம். இதுதான் இவன் பிகினிங் கலவை இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் கேள்விப்பட்டோம். இன்னும் நிறைய எல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. அதுக்கு பிறகு UAEக்கு போயிட்டிருக்கிறான். CCTV கேமரா ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு கம்பெனிக்கு புழுக்க வேலை செய்ய போயிட்டிருக்கிறான் அசிஸ்டண்ட்டாக. அந்த வயர் எடுத்து கொடுக்குறது, செவுத்தை ஓட்ட பண்ணுறது, அது மாதிரி வேலை தான். ஆனால் இவன் UAEயில் ஸ்டே பண்ண இடம் சாஜா. அங்கே ஒரு கேர்ள்ட ஐஃபோனை களவெடுத்து சரியாக ரெட்டேடண்டாக அவுப்பட்டு அம்பானைக்கு அடிபட்டு அதுக்கு பிறகு கள்ள பாஸ்போர்ட்டில் தான் ஸ்ரீலங்காவுக்கு வந்திக்கிறான். என்ன கொடுமை சரவணன். ஆனால் பெரிய ஐஸ்காரன். கல்யாணம் முடிச்சிக்கிறான் வெள்ளவத்தையில், நம்பர் 100 கோகிலாலேன். இவனுக்கு 2 பிள்ளைகளும் மீக்கி. இவனுக்கு சான்ஸாக போச்சு என்ன தெரியுமா? கொரோனா வந்த நேரம் ரோட்டில் உள்ள பிச்சைக்காரனுக்கெல்லாம் வீடியோ போட்டு சாப்பாடை கொடுத்தான். அது 10 பார்சல் 20 பார்சல்னு கொடுத்து அதுக்கு பிறகு மக்கள் இவனை நம்பி அடைய உதவி செய்கிறாங்கன்னே மக்களுக்குண்டு காசு அனுப்பி ஸ்டார்ட் ஆக்கிட்டாங்க. அதில் இவன் நல்லா டேஸ்ட் பட்டுட்டான். இப்படியும் ஒரு இன்கம் ஒன்று இருக்குதா, பரவாயில்லையே, இதே கண்டினியூ பண்ணி போவோன்ட்டு இந்த சமூக சேவையை பிஸ்னஸாக ஸ்டார்ட் ஆக்கிட்டான். இவன் எதிர்பார்த்ததை விட டபுள் ட்ரிபிளாக காசு வந்துச்சு. அதுக்கு பிறகு சமுதாயத்துக்கு நல்லவன்மாய் காட்டிக்கொள்ள தொடங்கினான். ஏண்டா அந்த ஊர் மக்களுக்கு தெரியும் இவன் யார் சொல்லி. உங்களுக்கே தெரியும், அந்த ஊர் மக்களுக்கும் அந்த பீசா மகாமில் உள்ளவங்களுக்கும் சாப்பாடை கொடுத்து இந்த நாய்வலுக்கு எவ்வளவு தின்ன போட்டேன் மச்சாண்டு சல்லி அனுப்பிண்டு முழு உலகம் பாருண்டு அந்த ஊர் மக்களை கேவலப்படுத்தினான். அந்த ஊர் மக்களை கேவலப்படுத்தலை, இவனே கேவலம் ஆவினான். இவன் வீட்டுக்கு 5 மீட்டரும் இல்லை மதரசா ஒன்று இருக்கு. மதரசா ஊடுகிட்ட இந்தத்துக்கு இவனுக்கு அலிபே கூட சரியா தெரியா. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இருந்தாலும் இவன் வாயால் அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லா, சதகத்துல் ஜாரியான்னு வார்த்தைக்கு காரணம் இதை சொன்னா தான் மக்கள் காசு போடுவாங்கன்னு அவன் அனுபவத்தில் அந்த நேரம் அவன் நல்லா தெரிஞ்சு கொண்டான். அதனால தான் அல்லட பேரையும் ரசூல்ட பேரையும் எந்த நேரமும் இவன் வாயால் சொல்கிறேன். ஆனால் அந்த ஊர் மக்களுக்கு நல்லா தெரியும் இவன் யார் சொல்லி. அது மட்டும் இல்லை, மைந்த சொல்கிறேன் இவன் உசுறு. இவன் பேட்டிலே இவன் சொல்லிக்கிறான். இன்னொரு பேட்டியில் இவன் சொல்லிக்கிறான் எனக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஆவா ஆசைன்னு கூட இவன் வாயால் சொல்லிக்கிறான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கோட்டாபே எலெக்ஷன் வெத்தின நேரம் இவன் முழு ஸ்ரீலங்காவில் உள்ள மக்களுக்கும் சாரத்தை தூக்கி காட்டினான். கொலம்பை இப்பதுன்னு சுப்பிரி தம்பி சொல்லி மே சாரம் உசகின கதாகாரன்னு பேசினான். முதல்ல போட வேண்டியதை போடுங்க, கண்ணு 2 கூசு. அப்படியெல்லாம் கூத்து போட்டுட்டு இவன் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? நாடு திவாலாகிற நேரம், பேங்க்ரப்டில் இருக்கிற நேரம் அங்கிட்டு அரகலை நடந்து கொண்டுச்சு. அப்போ அந்த அரகலையை கலைக்கிறதுக்கு சிலவங்க ஏவி விட்டாங்க. மைந்திர கட்சியால் ஆள்வலை ஏவி விட்டாங்க. அந்த ஏவி விட்ட ஆள்வலுக்கு இவன் தான் போகிறதுக்கு முந்தி சாப்பாடும் கொடுத்து அனுப்பினான். சாப்பாடை கொடுத்து அனுப்பி அவங்க அடிப்படுற நேரம் இவன் ஓடிட்டான். அந்த நேரமே அவப்பட்டிருந்தா ஸ்லேவ் ஐலண்ட் பொடியுமா நல்ல இவனை பொறின்னு பொடிச்சிப்பான். ஆனால் தப்பிட்டான். ஏண்டா இவன் கல்லன், குள்ளன் பெரிய கல்லன். அந்த அரகலை நேரம் மட்டுமே அவப்பட்டி இருந்தா இவனை கொத்துக்காரி போட்டு குஸ்கா கெட்டிப்பாங்க. நம்பர் சொல்ற மாப்ள. சரி, இப்போ தான் மெயின் பாயிண்ட்க்கு வர போகிறோம். 2024 நோம்பு வந்த நேரம் நோம்புக்கு இவன் சவர் சாப்பாடு கொடுத்தான்.
கிட்டத்தட்ட மிடில் ஈஸ்டில் மட்டும் இவனுக்கு 17,000 பேர், ஒருத்தர் 5,000 மீனியன்டா எடுத்து பாருங்க எவ்வளோ பேர் காசு போட்டிப்பாங்கன்னு. மினிமம் நான் சொல்கிறேன் 5,000 இல்லாட்டி ஒரு 3,000 அனுப்பிப்பாங்க. 17,000 பேர் இவனுக்கு காசு அனுப்பினாங்க. காசு அனுப்பி இவன் சாப்பாடு கொடுத்தான், சாப்பாடு கொடுத்தான். நோம்பு முடிகிற நேரம் ஃபித்ர் அரிசின்னு மக்கள் இவனுக்கு காசு அனுப்பின நேரம் ஃபித்ர் அரிசி கொடுத்து மிக்கிறாங்க. மக்கள்கிட்ட காசு எடுத்தது மட்டும் இல்லாமல் ஃபித்ர் அரிசி 1,500 கிலோவை ஆட்டையை போட்டு ஒழிச்சு வச்சான் அவன்கிட்ட கோடவுனில். அவன்கிட்ட கோடவுன் சொன்னால் அவன்கிட்ட ஊடுத்தான் அவன்கிட்ட கோடவுன். அப்படி ஒழிச்சது மட்டும் இல்லாமல் 10 லட்சம் மக்கள்கிட்ட காசை எடுத்து சட்டி முட்டி வாங்கினான். அது இவன்ட வாயால் இவனே சொன்னது. கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. என்னத்தை கேவலமாக பேசியாங்க, சூழ்நிலைக்கு கேவலமாக பேசியாங்க. ஏன்னா ஒட்டகத்தில் கொள்ளதுக்கு தலைவலியை போட்டோம். நான் ஒரு கவலைப்படுறேன் சிரிச்சுட்டு போயிட்டு எனக்கு என்ன பேச அடைய நிம்மதியாக இவ்வளோ டைம் ஒன்னார இது மட்டும் வீட்டில் 4-5 மணி தான் வெளியே போவோம். 9 நேரத்தில் அங்கே தான் ஆக்கு எல்லாம் நான் ஏன் பேக்ரவுண்டு நான் செஞ்சேன். எனக்கு தெரியும் இப்படி கொடுத்து இல்லை கடைசி ஒரு நாளைக்கு இன்னொரு தாரத்தை நிப்பாட்டினா இந்த நிலைமை யோசிச்சேன். சல்லியை சேர்த்தா மாட்டி சல்லியை சேர்த்துட்டா என்ன செய்யும் எல்லாம் சாமனமா 4 சிலிண்டர் வாங்கின பெரிய பெரிய அடுப்பு வாங்கின பெரிய பெரிய தேச பானை சட்டி எல்லாம் ஒரு 10 லட்சம் ரூபாய் சாமனத்தை வாங்கி போட்டா எனக்கு பேசுவதா எனக்கிட்ட சாப்பிட திடீர்னு 1,00,000 பேருக்கு சாப்பாடு ஆகணும். எவ்வளோ கேட்டால் சார் 100 ரூபா மில்ட்டா குளிப்பான் 100 ரூபாய்க்கு சாப்பாடுன்றது தான் இருக்கான். நீ தாவாங்க சாமனை எனக்கிட்ட சாமனை நான் இந்த வீட்டு நோம்புல சுமார் ஒரு 1,000 கிலோ அரிசி அடிச்சுட்டு ஸ்டாப் அடிச்சுட்டு எனக்கு தெரியும் நல்லா தெரியும். இன்றைக்கு இப்படி தருவான் நாளைக்கு என்ன ஒண்ணுல படிச்சுட்டேன் புஸ்தக பாடத்தை படிச்சுட்டேன். இப்படியா சல்லியை வச்சுக்கொண்டா மாட்டி லட்சக்கணக்கான பேங்க்ல அக்கௌண்ட்ல இருந்தா கல்யாணம் ஆகிட்டேன். சாமானத்தை வாங்கிட்டு ஒண்ணு பண்ண பேசு எனக்கிட்ட சாமான எந்த வேலை சிசிடிவி கேமரா இப்போ கிச்சன் அடுத்த கிழமை பற்றியான ஃபீஸ் சேர்த்துல எனக்கு தான் நம்பிக்கை 1000 பார்சல் வரும் 1,80,000. 1000 பார்சல் 1,80,000 என்ன டைல் ஆயிட்டு 1000 பார்சல் 1 லட்சம் ரூபாய் செலவழிச்சு 50,000 ரூபாய் ஒரு நாள் 50,000 ரூபாய் வீட்டுறேன் 300 பார்சலுக்கு 30,000 ரூபாய் எங்க சாமான் எடுக்கவே இல்லை. 150 வாங்கி தருவோம் அவங்க எனக்கு வாங்கி தருவாங்க. என்ன நாட்கள் டேஸ்டாக தானே பிடிக்கும் எனக்கு எவனும் வாங்கி தருவேன். இப்போ நான் பிடிச்சிட்டேன் நான் என் பேஸை செஞ்சுட்டேன். கேட்டீங்களா மை மக்களே? 1,500 கிலோ அரிசியை ஆட்டையை போட்டது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட காசு 10 லட்சத்தை எடுத்து சட்டி முட்டி வாங்கினேன்னு அவனோட வாயில ஒத்துக்கொண்டான். அரிசியை வச்சு அவனுக்கு விற்கலாம். அதனால அவன் புரியாணி கடை ஒன்று வச்சான். அந்த 1,500 கிலோ அரிசியை முடிக்க காட்டிலும் புரியாணி கடையோட கண்டினியூ பண்ணினான். பேமெண்ட்டில் ஒரு தட்டு மாதிரி ஒன்று அடித்து சாமஸ் பாக்கிட்ட அவன் எங்கே புரியாணி விற்றானோ அதே இடத்துல தான் அவனோட வாப்பாவும் களவு சாமானத்தை கொண்டு வந்து விற்றாரு. அவர் என்னத்தை களவெடுத்தான்னு நாங்கள் இந்த பழைய வீடியோவில் சொல்லிக்கிறோம். அதே இடத்துல தான் அப்பன் செஞ்ச களவை அதே களவெடுத்து அதே இடத்துல தான் அவன் புரியாணியும் விற்றான். 1,500 கிலோ அரிசி முடியம் காட்டிலும் ஒரு புரியாணி 250 ரூபான்னு சொல்லி விற்றான். அடித்தது எத்தனை 1,500 கிலோ. அப்போ ஒரு கிலோவுக்கு 7 பார்சல் அடிக்கலாம். அப்போ இவன் கிட்டத்தட்ட எத்தனை புரியாணி வித்திக்கிறான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட 10,500 புரியாணி பார்சல் வித்திக்கிறான்னு அர்த்தம். அந்த 1,500 கிலோவை அரிசியாக விற்றா மாட்டிப்படுவான்னு புரியாணியாக்கி வித்துட்டான். இதில் இவன் கிட்டத்தட்ட 27 லட்சத்துக்கு மேலே லாபம் பார்த்துட்டான். அதுக்கு பிறகு தான் இந்த ரவுலத்துல் உமமாவை பிடிச்சான். அந்த ரவுலத்துல் உமமா அந்த மெனிக்க மிதியாலையில் இருக்கிற ரவுலத்துல் உமமாவில் அம்ஜத் தான் பிரின்சிபல். இந்த அம்ஜத்துக்கு யாரோ ஒரு கேர்ள் 13 லட்சத்துக்கு பொல்லையை போட்டு அந்த நேரம் தான் இந்த மண்டபஜிலியும் அந்த மதரசாவை கட்டுறதுக்கு வாரான். இந்த மண்டபஜிலிக்கும் அம்ஜத் கல்லனுக்கும் நல்ல ஒத்து போச்சு. ஏண்டா 2 பேரும் கல்லன் தானே, 2 பேத்துக்குள்ளால நல்ல டீலிங். ஃபர்ஸ்ட்டுக்கே ஸ்டார்ட் ஆக்கினாங்க. எப்படி தெரியுமா? ஒரு டிக்கெட் 5,000 மேனி எத்தனோ டிக்கெட் விற்றாங்க. ஆனால் இவங்களோட டார்கெட் ஆகிடுச்சு 5 மில்லியன், அதாவது 50 லட்சம். இதில் 5,000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினவங்களும் மீக்கிறாங்க, டிக்கெட் தேவையில்லைன்னு லட்சக்கணக்கில் டொனேட் பண்ணவங்களும் மீக்கிறாங்க.
இந்த மண்டபஜிலி மதரசா கெட்ட ஸ்டார்ட் ஆக்கின போகிறோம் 3 மாதத்தில் உம்ராக்கு போயிட்டு வந்தான். உம்ராக்கு போயிட்டு வார நேரம் அவனோட புண்டாட்டிக்கு மட்டும் 12 பவுனுக்கு நகை எடுத்து வந்தான். இவன் போயிட்டு வந்து 3 மாதத்தில் மரத்தரக்க அம்ஜத் ஃபெமிலியோட போனான் உம்ராக்கு. அதாவது மதரசா கெட்ட தொடங்கின போகிறோம் தான் நீங்கள் உம்ராவே போய் ஸ்டார்ட் ஆக்கினாங்க. அப்போ எதிர்பார்த்ததை விட இன்கம் வந்த மாதிரி தானே அர்த்தம். என்ன அம்ஜத் உம்ராக்கு போனான். அம்ஜத் உம்ராக்கு போனதுக்கு முழு காரணம் வந்து அந்த மதரசாவும் மண்டபஜிலியும் தான். ஏன்னா அவன் வார இன்கமால தான் கொடுத்து நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டான். ஏன்னா இவன் இப்படி செய்யறதுக்கு காரணம் அம்ஜத்துக்கும் காசை கொடுத்தேன்டா அம்ஜத்தை வாயை மூடலாம், அம்ஜத்தை கண்ட்ரோலில் கொண்டு வரலாம். அப்போ அம்ஜத்த களவு இவன்கிட்ட இருக்கி. இப்போ அம்ஜத் பொட்டி பாம்பா இவனுக்கு அடிமையாக ஆகிக்கிறான். மண்டபஜிலி மதரசாவை காட்டி சம்பாதிக்க தொடங்கிட்டான். அதுக்கு பிறகு 3.5 கோடிக்கு மேலே காசு வந்துச்சுன்னு சொன்னான். பில்டிங்கை கெட்டினான், ஆடிட்டோரியம் ஒன்று கெட்டினான், சிசிடிவி கேமரா போட்டான், இல்லாத எல்லாத்தையும் வாங்கி போட்டான், சுற்றி வர தாப்பை கெட்டினான், அது வேற சல்லி, லைட்டை போட்டான், வட்டி சல்லியை கொண்டு பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் கெட்டினான், சாம்சங் S20 அல்ட்ரா ஃபோன் வாங்கினான், கிளாஸ் வாங்கினான், ஸ்மார்ட் கிளாஸ் வாங்கினான், 1,75,000 மெட்டா. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் ஒன்னு அடிக்கிறது பெருசு கிடையாது. கடைசியா மேசையில் புட்டுவமில்ல மதரசா மாணவர்கள் கீழேந்து தான் எழுதுறாங்க, படிக்கிறாங்க, ஓதுறாங்க சொல்லி சிம்பத்தியை கிரியேட் பண்ணி வீடியோ ஒன்று போட்டான். அதுக்கும் ரஹீம் சொல்லி ஒத்தன் துபாயிலேருந்து காசு அனுப்பினான்னு சொன்னான். அதுக்கு பிறகு மும்பைக்கும் போயிட்டு வந்தான். இப்போ போயிட்டு வந்து கடைசியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிக்கிறான். அதையும் கொஞ்சம் கேளுங்க. මම මිනි පෙට්ටි කියලා. හරි කෝ අපේ කබට් එක මොනවද උනේ? මදරසා. දොරවල් ටික දාලා. කීයක්ද? 1 2 3 4 5. මේ ඔක්කොම එක සයිස් එකකටද තියෙන්නේ? 10 කො ඔක්කොම කබට් 10ක්. මේ කවද ඇවිල්ලා ෆික්ස් කරන්න යන්නේ? අනිද්දා රයිට් ඕකේ. මේකෙන් මට තව එකක් කරන්න ඕනේ මේ පිටිපස්සේ මේ වගේ පොඩි බෝඩ් වලින් වාලා උනේ. ඒ කියන්නේ ඔක්කොම වාඩ ඕනේ. ඕකට කීයද කියලා බලන්න. අනි බෝඩ් එක මම කොහොමද? අනි බෝඩ් නෑ බෝඩ් එකක් කොහොමද? නෑ නෝ 4 යකනේ. මට පිටිපස්සේ වාන්න ඕනේ. පිටිපස්සේ වාන්න ඕනේ. නූල බෝඩ් එකක් නේද? ඔව් නූල බෝඩ් එකක් ඇති. අර මේ මොකද්ද මේ හොඳ එකක් ගන්නවද? නෑ ගණන් අඩු එකක් ගන්න. ගණන් අඩු එකක් ගන්න. ගණන් අඩු එකක් ගන්න. වත්ත ගබට අරමාරි මදරසා. බෝඩ් එක ගන්න පුළුවන්. ඔව් එක බෝඩ් එකක් කීයද? එක බෝඩ් එකක් කීයද? 2500. රයිට් ඕකේ එක බෝඩ් එකක් අරන් ගන්නකො. මම රයිට් එක ගන්නද? ඔව්. අන්න රයිට් ඕකෙන් ගන්න. මේක 2500 බෝඩ් එක. හරි. එක බෝඩ් එක වල පිටිපස්සේ කාලා දාන්න. කවද්ද මේක දෙන්නේ? ඒට අනිද්දාද? අනිද්දා රයිට්. අනිද්දා මට දෙන්නේ. මේ අනිත් එක අර කුරුවන් ටේබල් එක තියෙනවනේ. ඒ සල්ලි ටික මම ඒට අනිද්දාට ෆුල් කෑෂ් එක දෙන්නම්. අර කුරුවන් ටේබල්. පොත තියෙන ටේබල්. ඕ ටේබල් එක. ඒක කරනවා නේද? ඔව් ඒක කරනවා. ඒ වැඩේ කරනවා. මම සල්ලි ටිකක් දෙන්න මම අමාරු යන්න. හරි මම සල්ලි ටිකක් දෙන්න. මේක ඉස්සරහම ඉවර කරන්නකො. මේ සල්ලි ටික ඉවර කරමු. අනිද්දාට රයිට්. ඔය මේ ෆුල් කෑෂ් එක ගන්න. මට ඒට අනිද්දා ඕනේ. මදරසා ළමයින් ටික වැඩි වෙලා තියෙන්නේ. ඒ කියන්නේ අපිට කබඩ් නෑ. ළමයින් ටික බේක් වලින් තමයි පොත ඔක්කොම තියාගෙන ඉන්නේ. ඔව් එඳුම් ටික ඔක්කොම බේක් එකකින් තමයි. ළමයි වැඩි වෙලානේ. ඒ නිසා ரைட் ஓகே. பார்த்தீங்க தானே, இன்னும் மக்கள் கிட்ட காட்டி காட்டி கருவெடுத்து கொண்டு தான் இருக்கிறான். பாருங்க, அந்த மதரசாக்கு மேசை புட்டுவம் அதுவெல்லாம் அடிக்கிறதுக்கு இவன் வந்து லோக்கல் பல வேலை அடிக்கட்டுமா, அந்த பாசுன்னைக்கும் பேலன்ஸ் தான் வச்சுக்கிறான். அடே ஒரு மதரசாக்கு அடிக்கிறேன்டா நிரந்தரமாக இருக்கிற மாதிரி தான் செய்யணும். ஏனெண்டா இதுலேயும் கமிஷன். இவன்ட கமிஷன் எப்படி சொல்லி நான் காட்டவா? இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நாங்கள் இதில் தான் தின்னுறோம் தானே சொல்லுறோம். பயரங்கம்மா 1 லட்சம் ரூபா வந்துச்சு. 20,000 ரூபா என் செலவுக்கு. 80,000 ரூபா நாங்கள் எல்லாம் சேர்ந்து நான் 8ஆம் தேதி சோறாகி ரோட் வழி 250 பார்சல் பங்குட போகிறோம். பார்த்தீங்களா, 100க்கு 20 இங்கே எடுக்கிறேன்னு சொன்னால் ஐஸ் அடிச்சு லைவை போட்டு, அந்த பக்கம் பிறை டிவியில் போயிட்டு 100க்கு 10 வருமானம் என்று ஒன்று வேணுமே. வருமானம் என்றது எனக்கு நான் சில நல்லது செய்கிறேன். இப்ப என்னைய நம்பி ஒருத்தர் சாப்பாடாக்க தாராரு, ஒரு 200 பேருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் தாராரு. சரியா? இந்த 1 லட்சம் ரூபாய் எடுத்து நான் என் வீட்டுல இருந்து சாப்பாடு ஆக்கி எல்லாத்தையும் கொடுக்குறேன். கொடுக்க போல அதுல நான் ஒரு 10,000 ரூபாய் எடுக்கிறேன். அப்ப அது என்னோட தொழில் தானே. அதுக்கு பிறகு யாராவது சிரசைக்கு கூப்பிட்டா 100க்கு 5 சொல்லுவான், பிபிசிக்கு போனா சொல்லுவான் வந்து நான் ஒரு 5 எடுக்கிறேன்னு சொல்லுவான். இவன் அரசியல்வாதிகளை விட மோசமானவன். ஏனென்றா நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த சுலைமானிய மதரசாக்கு 14 லட்சத்தை அந்த மதரசா பிரின்சிபல்ட கையில கொடுத்தார் சோலார் பேனலுக்கு.
அதுக்கு பிறகு வந்து அந்த பக்கத்தால் போயிட்டு 2,75,000 இவன் ஆட்டையை போட்டான். இவனும் அந்த யவுமுதின்னு சொல்லி ஒரு கிறுக்கன் ஒத்தனிக்கிறான் வளர்ந்தவன், அந்த கல்லனும் சேர்ந்து தான் ஆட்டையை போட்டான். அது எப்படி யவுமுதீனுக்கு 75,000, மண்டை பஜ்ஜிலிக்கு 2 லட்சம். சரி சரி ஓகே. இன்னும் இவன் அந்த மதரசா விட்டு போகாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவனுக்கு இன்கம் வந்து கொண்டே தான் இருக்கு. என்னென்னா மதரசாவில் ஓதுற மாணவர்களை காட்டினா தான் இவனுக்கு வந்து இன்கம் கிடைக்கும். அவங்கள வந்து இவன் ஏடிஎம் மெஷின் மாதிரி தான் யூஸ் பண்ணுறான். இவன் ஏன் ஏழை மாணவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து மதரசாவுக்கு சேர்க்கிறானேண்டா, ஏழை மாணவர்கள்னு சொன்னா தான் பணக்காரவங்கக்கிட்ட காசு கறக்கையிலும். இப்போ பாருங்க, மாட்டை கொண்டு எத்தனையோ மாட்டை கட்டி வச்சுக்கிறான். அது மின்னின்னு சொல்லி ஒத்தட்ட மாடு தான். பங்குண்டு 28,000 பிரித்து கொண்டு தான் ஈக்கிறான். மக்களே, ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்க்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா பப்ளிசிட்டி சதக்கா. அது வந்து செய்யவே கூடாது. நீங்கள் எவ்வளோ கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒருத்தனுக்கு சாப்பாடை கொடுத்து அந்த வீடியோ எடுத்து முழு உலகத்துக்கும் காட்டுறதை சொல்கிறேன், பெரிய பாவம். அப்போ இதுக்கு நீங்கள் வந்து ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுக்காம ஈக்கலாம். என்ன ஒருத்தனை சீரழிச்சு தான் கொடுக்குறீங்க. அந்த வேலையை தான் இவன் செய்கிறான். அல்லாஹ்க்காக வேண்டி செய்கிறவனிக்கிறான் தானே, என்றைக்குமே மறைமுகமாக தான் செய்வான். அந்த பெருமைக்கு மாவிடிக்கிறவன் தான் இதே மாதிரி கல்லண்ட கையில் காசு அனுப்புவான். அடிக்க வேண்டிய பங்கு எல்லாத்தையும் அடித்து முடிஞ்சு கடைசியாக கல்லுவெட்டில் அவனோட பேரையும் போட்டிக்கிறான். இந்த மதரசாவை வச்சு இவனும் அம்ஜத்தும் ஏழை மாணவர்களை காட்டி கிட்டத்தட்ட கோடி கணக்கு சம்பாரிச்சு முடிஞ்சு. இந்த முனாஃபிக் மண்டபஜிலி வந்து சல்லிக்காக வேண்டி பீத்தின்ற கூட்டம். அவன் முஸ்லீம்களே காட்டி கொடுத்தவன். முஸ்லீம்கள் எல்லாம் தீவிரவாதின்னு அவனோட வாயால் சொன்னவன், அல்லாஹ் இல்லைன்னு சொன்னவன். இப்போ வாயில் எது எடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் மும்பையில் போயிட்டு பிஸ்னஸ் கிளாஸில் போயிட்டு அரபிக் கார்டில் வரும் பாட்டை போட்டுறான். எப்படி இருக்கி பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சரவண. மக்களே, உங்களுக்கு தெரியும், நாங்கள் 2 கிழமைக்கு முந்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டோம். ஒரு தாத்தா அவங்களோட வாயால் சொன்ன ஒரு வார்த்தை. அதாவது அவங்களோட வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருக்கிற ஒரு கேர்ள் வந்து A லெவலில் சயின்ஸுக்கு பாஸ் ஆகி அவள் டாக்டருக்கு படிக்கிற ஒரு இதுக்கு வந்துட்டான். ஆனால் அவங்க ஏழை, அதனால் அவங்களுக்கு அந்த கேர்ளை படிக்க வைக்க முடியலை. அந்த கேர்ள் வந்து என்ன செஞ்சுக்கிறா, வந்து இவன்கிட்ட உதவி கேட்ட நேரம் இவன் சொல்லிக்கிறான் வீடியோ ஒன்று தாங்கண்டா. அப்போ அந்த கேர்ள் மூஞ்சில் மாஸ்கை போட்டு அந்த கேர்ள்கிட்ட பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லி வீடியோ ஒன்று போட்ட உடனே இவன் பேஜில் போட்டோடனே எதிர்பாராத அளவுக்கு அந்த கேர்ளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு விஸ்மோசமாக நிறைய பேர் வந்துட்டாங்க. உடனே அந்த கேர்ள்ட அக்கௌண்ட்டுக்கு டிரெக்டாக காசு போயிட்டு இருக்கு. அந்த கேர்ளுக்கு காசு போனது இவனுக்கு பிடிக்கல. அவங்களோட சண்டை இழுத்து நான் கொழும்பு தான் இணையால் ஏண்டியது செய்யலும் சொல்லி அந்த கேர்ளுக்கு வார ஸ்பான்சரையும் இல்லாமாக்கிட்டான். அது எப்படின்னா அவருக்கு ஸ்பான்சர் கிடைச்சிருச்சு. அதனால மேற்கொண்டு அவருக்கு நீங்கள் உதவி செய்ய தேவையில்லைன்னு அவங்களுக்கு சொல்லிட்டான். ஏனென்றா வந்த அமௌண்ட்டை இவனுக்கு வந்து ஃபோட்டோ பிடிச்சி காட்டலையா. அந்த கோவத்தில் தான் இவன் இந்த நாய் பறவையில் செஞ்சான். அதாவது எந்த உதவியாக இருந்தாலும் இவனுக்கு டிரெக்டாக வந்தால் இவன் கமிஷன் அடிப்பான். 100க்கு 20ன்னு சொன்னதுக்கு 100க்கு 20 இல்லை, 100க்கு 60 அடிக்கிறான். இவன் திண்டு வச்ச மிச்ச மீதி முள்ளத்தான் மக்களுக்கு கொடுக்குறான். அது பப்ளிசிட்டியாக கொடுத்து அவனை மூஞ்ச சீரழிக்கிறான். இவன்ட மூலமாக யாருக்கும் டிரெக்டாக வந்து வராமல் இவனுக்கு வராமல் மற்ற பக்கத்தால் போனேன்டா இவனுக்கு கோபம் வரும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இனிமேல் இதே மாதிரி ஆள்களுக்கு காசு அனுப்பாதீங்க. இவன் பெரிய கல் நடிச்சு கொண்டிருக்கிறான், மக்களை நடித்து ஏமாத்துறான் அல்லட பேரை சொல்லி. எங்களால் முடிஞ்ச எல்லா ஆதாரத்தையும் உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிச்சாச்சு. அவனோட வாயிலே அவன் களவெடுத்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் லைவை போட்டு 100க்கு 20 அந்த தரை டிவிக்கு போயிட்டு 100க்கு 10. அவனை பேட்டி எடுத்தவன பேர் என்னதுமா ரிஸ்வான். அவன் ஒரு பிள்ளை பூச்சி, அவனுக்கு பேட்டி எடுக்கவும் தெரியும். அவனெல்லாம் ஒரு ஜேர்னலிஸ்டா. என்னோட டீமில் ஒருத்தர் அனுப்பினாலும் கேட்குற கேள்விக்கு துண்டை காணும் துணியை காணுன்ட்டு அப்போவே ஓடிப்பான் அந்த டிவி ஸ்டேஷன்லேருந்து. எனிவே மக்களே, ஆனவரை சொல்லிவிட்டோம். இனி அல்லடா காவல். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை. பதிவா நான் என்றைக்கும் எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் 10,000 பேர் அடிச்சாலும் நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். முஸ்லிம்
Rest in peace.